உள்ள வாங்க. தனியாவா இருக்கீங்க? இல்ல, அம்மா என் கூட தான் இருக்காங்க. இப்ப தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பெங்களூர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. அது வரைக்கும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாலே பிரியா, அவ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. உட்காருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு வேண்டப்பட்ட எங்க ஊருக்காரர் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவர் பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீங்க பயப்படாதீங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்க அம்மா வர வரைக்கும் நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். உங்க ஃப்ரெண்டு வீட்டில் வேணா போய் தங்கிங்க. ஏன், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கூட 4 பேர் இருந்தா தைரியமா இருக்குமேன்னு சொன்னேன். இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் டார்ச் ஆன் பண்றேன், பார்த்து போங்க. கரண்ட் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா. தேங்க்ஸ். சீக்கிரமா ஏறு. ஏய், ஸ்பீடா போ. சொல்லுங்கண்ணே. தமிழ், நம்ம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டா. தாத்தாவை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் உடனே அங்கே போகிறேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. யாரு நல்லா தெரியல. போலீஸ்க்கு யார் ஃபோன் பண்ணாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் கேட்டாலும் வந்தது யாருன்னு தெரியாது, அவங்க ஏன் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முக்கியமாக எம்எல்ஏ பையன் விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் போயிருக்காங்களாம். தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, அகல்யா அம்மா வர வரைக்கும் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நிச்சயமா, பயப்படாதீங்க. தாத்தா அப்படின்னு இருக்காரு. உள்ள போய் பாருப்பா. அவங்க என்ன கேட்டாலும் நீ எதுவும் பேசாத, வந்துக்கிட்டே இரு.
அஞ்சனா உங்க வீடு தாக்கப்பட்டது யார் காரணம் நினைக்கிறீங்க? அஞ்சனா உங்க கூட இருந்தது யாரு? அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த வீடு தாக்கப்பட்டதுக்கு அவர்தான் காரணம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ப்ளீஸ் மூவ். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவர் உங்க காதலன்றதால மீரா கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? பதில் சொல்லிட்டு போங்க அஞ்சனா. நீ நடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்களோட பெங்களூர் வந்து செட்டில் ஆகிற வழியை பாரு. வெளியில தலை காட்ட முடியல. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. ஐம் சாரி. எதுக்கு? நான் தான் அப்படி சொன்னேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்தது, எல்லாத்துக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற பயம்தான் காரணம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் வரல. என் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன். நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். ரொம்ப தப்பான முடிவுன்னு சொன்னாங்க. எனக்கு உதவி செய்ய போய் அதனால பாதிக்கப்பட்டு தனியா நிக்கிற உங்களுக்கு துணையா இருக்கிறது தான் சரின்னு என் மனசுக்கு பட்டுது. சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இன்னொரு நாள் மறுபடியும் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. இனிமே எனக்கு சொந்தமான இதையை நான் இழக்க விரும்பல. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அப்பா அம்மாவத்தையும் அம்மா அம்மாவத்தையும் பார்த்ததில்ல. எல்லாமே என் தாத்தா தான். அவரை இதே இடத்துல உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கான். எனக்கு என்ன முக்கியமான கடமை ஒன்று பாக்கி இருக்கு. அதை நான் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும்.